ரஷ்மிகா மனு நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்படும் என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்த பெண் மருத்துவர் இரவு பணியின் போது கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த சூழ்நிலையில் இந்த கொலையாளி சஞ்சய் ராய்க்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு என்று இருந்தது. ஏனென்றால் கடந்த சனிக்கிழமை அவர் குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதாக தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனை உச்சபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் சியால்டா நீதிமன்றம் கொல்கத்தா கொலை வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. கொல்கத்தா மருத்துவ மாணவி வன்கொடுமை வழக்கில் சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை இல்லை என்று நீதிபதி அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 50 நாட்களுக்கும் அதிகமாக விசாரணை நடைபெற்று 85 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டனர். இந்த சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டதன் அடிப்படையில் சஞ்சய் ராய் இன்று வாக்குமூலம் அளிப்பதற்கும் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரது வாக்குமூலத்தின்படி குற்றவாளியுடன் வேறு நபர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பான விவரங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த குற்றத்தில் ஒரு நபரே ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தாவில் உள்ள சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருக்கிறது. ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய கொல்கத்தா பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சியால்டா நீதிமன்றம் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. தர்ஷிகா மனு.